ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட பேரு ஏன் இந்த ஒரு நாள். ரெடியா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போலாம். வருண்னு ஒரு குட்டி பையன் இருந்தானா. அவன் ரொம்ப யோசிக்கிற பையன். அவனுக்கு எல்லாமே ஏன், எப்படி, அப்புறம் இது எப்படி, எதுக்கு இதை பண்றோம் எப்படின்னு ஆர்வமா நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பானாம். ஒரு நாள் ஸ்கூல்ல மிஸ் சொன்னாங்களாம், குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் நம்ம விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லாருமே கிளாப் பண்ணாங்களாம். ஆனா வருண் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டானா. வீட்டுக்கு வந்ததும் அவன் அம்மா கிட்ட கேட்டானா, அம்மா எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்ட்டு. அம்மா சொன்னாங்களாம், என்னடா என்ன டவுட்டு அப்படின்ட்டு. விமென்ஸ் டேன்னு செப்பரேட்டா செலிப்ரேட் பண்ண வேண்டியது ஏன்? நம்ம எல்லாரையும் டெய்லி ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது தானே. அம்மா, பாட்டி, அக்கா, டீச்சர், இப்படி எல்லாரையும் டெய்லி ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அவங்க டெய்லியும் இம்பார்ட்டன்ட் தானே அப்படின்னு கேட்டானா. வாவ், இது ஒரு நல்ல கேள்வி வருண் அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். ஆனா அப்பவே ஆன்சர் சொல்லலையாம். அதுக்கு பதிலா, இன்னைக்கு ஈவினிங் பாட்டி கிட்ட உட்காந்து பேசலாமா, அவங்க உனக்கு ஒரு அழகான விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். சாயங்காலம் ஆச்சா, வருண் பாட்டியோட வராண்டால உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா. வெளியில அப்படியே ஜில்லுன்னு காத்து வாங்கிட்டு வருணும் பாட்டியும் வந்துட்டு கையில ஒரு போட்டோ ஆல்பமோட உட்காந்துட்டு இருந்தாங்களாம். பாட்டி சொன்னாங்களாம், வருண் குட்டி, நீ கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்களாம். டெய்லி ரெஸ்பெக்ட் கொடுக்கறது முக்கியம்தான். ஆனா சில நாட்கள் சில மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு காலத்துல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, சாதாரணமான உரிமைகள், அவங்களுக்குன்னு வாய்ப்புகள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. வருண் கண்ணு பெருசாக்கிட்டு சொன்னானா, வாய்ப்பே கிடைக்காதா அப்படின்ட்டு. பாட்டி தலையாட்டிட்டு சொன்னாங்களாம், ஆமாண்டா, அந்த காலத்துல எல்லா இடத்துலயும் கிடையாது. ஆனா பல இடங்கள்ல நிறைய பெண்களுக்கு படிக்க வாய்ப்பே தரப்படலை, வேலைக்கு போக வாய்ப்பு கிடையாது, அவங்களுக்கான ஒப்பீனியன் அவங்க சொல்லவும் வாய்ப்பில்லை. சில சமயத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணினாலும் அதுக்கான வேல்யூவும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஏன் நிறைய குடும்பத்தில் பெண்களுக்கு பேசக்கூட உரிமை இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். வருண் ரொம்ப சீரியஸாக கேட்டானா, அப்போ கேர்ள்ஸ் எல்லாருமே சேடாக தான் இருந்தாங்களா பாட்டி அப்படின்ட்டு. பாட்டி சொன்னாங்களாம், சேடாக இருந்தாங்க, ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நிறைய பெண்கள் ரொம்ப போல்டாக நின்னாங்க. நாங்களும் படிக்கணும், நாங்களும் வேலைக்கு போகணும், எங்களோட வாய்ஸும் ரொம்ப முக்கியம், ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நின்னாங்களாம். வருண் உட்கார்ந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்து, சூப்பர் ஹீரோஸ் மாதிரியா அப்படின்னானா. பாட்டி சிரிச்சுட்டு சொன்னாங்களாம், ஆமா, சாரி கட்டியிருந்தாலும் சூப்பர் ஹீரோ, டீச்சரா இருந்தாலும் சூப்பர் ஹீரோ, அம்மாவா இருந்தாலும் சூப்பர் ஹீரோ, ஒரு டாக்டரா இருந்தாலும் சூப்பர் ஹீரோ, வெளியில கிளீனிங் சர்வீஸ் பண்ணாலும் அவங்க ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்களாம். பாட்டி அவங்களோட ஆல்பம் ஓபன் பண்ணி அதுல நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ் இருந்துச்சான். பழைய காலத்து போட்டோஸ் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல தானே இருக்கும், கலர் பிக்சர்ஸே இருக்காது. அப்போ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ் எல்லாம் ஒன்னொன்னா காட்டிட்டே இருந்தாங்களாம். ஒரு போட்டோல ஒரு யங் டீச்சர் இருந்தாங்களாம், இன்னொரு போட்டோல ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு லேடி இருந்தாங்களாம், அப்புறம் இன்னொரு போட்டோல ஒரு நர்ஸ் இருந்தாங்களாம், அடுத்த போட்டோல ஒரு பொண்ணு புக்கு படிச்சுட்டு நிக்கிறாங்களாம். பாட்டி, இது யாரு அப்படின்னு வருண் கேட்டானா. இது உன்னோட கொள்ளு பாட்டி அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களுக்கு படிக்க ரொம்ப ஆசை. ஆனா அந்த காலத்துல யாருக்குமே அது ஈஸியா கிடைக்காது இல்லையா. அவங்க படிக்க முடிஞ்ச அளவுக்கு படிச்சாங்க. அவங்களோட ஆசை என்ன தெரியுமா, அவங்களோட பொண்ணு, அவங்களோட பேத்தி, அவங்களோட பேத்தியோட பொண்ணு எல்லாருமே நல்லா படிக்கணும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களாம்.
பெண்கள் ஒரு வீட்டோட சமையல் அறையில் வேலை செஞ்சுக்கிட்டோ இல்லை அந்த வீட்டோட வேலைங்க மட்டும் செஞ்சுக்கிட்டே அவங்களோட காலத்தை முடிச்சிடக்கூடாது. எங்களுக்கும் நிறைய ஃபீல்ட்ஸில் சாதிக்கணும்னு ஆசை இருக்கும், படிக்கணும்னு ஆசை இருக்கும், சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். எங்கள் பேச்சு, எங்களோட எமோஷன்ஸ்க்கும் வேல்யூ வேணும் அப்படின்ட்டு நிறைய பெண்கள் சின்ன சின்னதாக போராடினாங்க. போராட்டம்னா இந்த வேர்ல்டோட ஃபைட் பண்ணுறதுக்கு அர்த்தம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்க வீட்டோட ஆளுங்களோட போராடினாங்க. அப்படி படிப்படியாக போராடி இப்போ பெண்கள் எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் வேலை செய்கிறாங்க. எஜுகேஷன் சிஸ்டமில் டீச்சர்ஸாக இருக்காங்க, கம்பெனியோட சிஇஓஸாக இருக்காங்க, பைலட்டாக இருக்காங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்லேயும் எக்ஸல் பண்ணுறாங்க. பெண் எழுத்தாளராக இருக்காங்க, சினிமா துறையிலையும் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ்னு நிறைய பெண்கள் இருக்காங்க. ஆல்சோ நிறைய விமன் ஆண்டர்ப்ரெனர்ஸ் இருக்காங்க. இப்படி எல்லா ஃபீல்ட்லையும் இப்போ பெண்கள் இருக்கிறதுக்கு காரணம் நிறைய வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க சின்ன சின்ன ஃபைட் பண்ணினதுனால தான் இன்னைக்கு எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் கல்வி ரொம்ப முக்கியம்னு ஒரு திட்டம் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இப்படி இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் கூட இன்னமும் நிறைய இடத்துல நிறைய வீட்டில் பெண்கள் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, சம உரிமை மற்றும் அவங்களோட சுய மரியாதைக்காக. அப்போ உமன்ஸ் டேனா அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நின்ன பெண்களை நினைவுபடுத்திக்கிறதுக்கா அப்படின்ட்டு வருண் கேட்டானா. சரியா சொன்னடா கண்ணா அப்படின்னு பாட்டி சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லை, இது நமக்குமே ஒரு ரிமைண்டர். பெண்களை மட்டும் இல்லை, யாரையுமே குறைவாக பார்க்கக்கூடாதுன்னு. எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே மனுஷங்க தானே. எல்லாருக்குமே லைஃப்பில் இது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சில கோல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மரியாதை, சம உரிமை, சப்போர்ட் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு பாட்டி சொன்னாங்களாம். அடுத்த நாள் ஸ்கூலில் டீச்சர் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாங்களாம். குட்டிங்களா, நீங்கள் ஏன் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க? அதை ஒரு பேப்பர் எடுத்து என்ன தோணுதோ அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லாருமே எழுதினாங்களாம். ஏன்னா விமன் ஆர் கிரேட். ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு நல்லா சமைப்பாங்க, அதை தேங்க் பண்ணுறதுக்காக ஒரு டே அப்படின்னு சொன்னான் ஒருத்தன். அப்புறம் இன்னொருத்தவங்க எழுந்தாங்களாம், ஏன்னா டீச்சர்ஸ் எனக்கு நிறைய சொல்லித்தராங்க, அதனால விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு எழுந்தானா. வருண் கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்க பாட்டி சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு அவன் என்ன எழுதினான்னா, நம்ம எல்லாருக்கும் எல்லா நாட்கள்லையும் மரியாதை கொடுக்கணும். விமன்ஸ் டேங்கிறது ஒரு நினைவுபடுத்தல். நம்ம எல்லா ஜெண்டர்ஸையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுங்கிறதுக்கு, அதே மாதிரி நிறைய பெண்கள் இதுக்காக போராடினாங்கன்றத ரீகால் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எழுதினானா. டீச்சர் அதை பார்த்து படிச்சுட்டு ஸ்மைல் பண்ணாங்களாம். ரொம்ப அழகாக எழுதியிருக்க வருண் நீ அப்படின்ட்டு. அப்புறம் டீச்சர் சொன்னாங்களாம், குட்டிங்களா, உமன்ஸ் டேனா பாய்ஸ் பேடு கேர்ள்ஸ் குட்டுன்னு அர்த்தம் கிடையாது. இது காம்படிஷன் டேவும் கிடையாது. இது ஒரு கிராட்டிடியூட் டே, ஒரு ரிமெம்பரன்ஸ் டே மாதிரி, ஒரு ப்ராமிஸ் டே. அந்த காலத்தில் பெண்களுக்கு இந்த சொசைட்டி ரொம்ப அன்ஃபேராக இருந்துட்டு இருந்தது. ஸோ வருண் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவ்வளோ போராடின அந்த பெண்களை தேங்க் பண்ணி அவங்களோட கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைசஸை நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டே. அது மட்டும் இல்லை, உமன் பழைய காலத்தில் ஃபேஸ் பண்ண அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நம்ம இனி இருக்கிற பெண்களுக்கு நம்ம அந்த மாதிரி ட்ரபிள்ஸை கொடுக்காம ஆஸ் அ சொசைட்டி ஒரு சேஃப் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு ஸ்பேஸை உருவாக்குவோம் அப்படின்ட்டு நமக்கு நம்மளே எடுத்துக்கிற ஒரு ப்ராமிஸ் அப்படின்னு சொன்னாங்களாம். கிளாஸ் எல்லாருமே கிளாப் பண்ணாங்களாம். ஹாப்பி விமன்ஸ் டே மிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் கூட வருண் அண்ட் அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி விமன்ஸ் டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ என்னைக்கு விமன்ஸ் டே? மார்ச் 8 இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை போய் ஹாப்பியாக கண்டினியூ பண்ணுங்க. நான் உங்களை என்னோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் அண்ட் டேக் கேர் மை டியர் ஸ்வீட் ஹார்ட்ஸ்.